ஒளிரும் பாதை. பண்டோராவின் பிரம்மாண்டமான காடுகளில் நேரா தனது 2 வயது மகன் தாலுவுடன் வசித்து வந்தாள். அந்த உலகம் எப்போதும் விசித்திரமான தாவரங்களாலும் ஒளிரும் பூக்களாலும் நிறைந்திருந்தது. அவர்கள் ஒரு பெரிய மரத்தினடியில் பாதுகாப்பாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் மாலை நேரத்தில் நேரா உணவை சேகரிப்பதில் மும்முரமாக இருந்தாள். அப்போது சுட்டித்தனமான தாலு ஒரு அழகிய பட்டாம்பூச்சியை துரத்திக் கொண்டு மெதுவாக புதர்களுக்குள் மறைந்தான். நேரா இதை கவனிக்கவில்லை. காட்டின் ஆழத்தில் ஒரு பயங்கரமான தானேட்டர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. அதன் கருப்பு நிறத் தோல் மென்மையாக இருப்பதை உணர்ந்த தாலு அது ஒரு பெரிய பாறை என்று நினைத்து அதன் முதுகில் ஏறி விளையாடத் தொடங்கினான். அந்த மிருகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. மகனை தேடி வந்த நேரா அந்த காட்சியைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனாள். சத்தமிட்டு அழைத்தால் மிருகம் இழித்து தாலுவை தாக்கிவிடும் என்று அவளுக்கு தெரிந்தது. அவளது இதயம் வேகமாக துடித்தாலும் அவள் நிதானத்தை இழக்கவில்லை. நேரா தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முடிவு செய்தாள். அவள் அருகில் இருந்த ஒரு மரத்திலிருந்து ஒளிரும் தேன் நிறைந்த பூக்களையும் இனிப்பான வாம்பா பழங்களையும் பறித்தாள். அந்த பழங்களின் வாசனை மிகவும் வசீகரமானது. தேனேட்டருக்கு தெரியாமல் நேரா தரையில் அந்த ஒளிரும் தேனை மெதுவாக ஊற்றினாள். அது இருட்டில் ஒரு அழகான ஒளிப்பாதையை உருவாக்கியது. அந்த பாதை தாலு இருக்கும் இடத்திலிருந்து அவர்களது வீட்டை நோக்கிச் சென்றது. தாலுவின் கவனம் அந்த ஒளிரும் திரவத்தின் மீது விழுந்தது. நிலத்தில் நகரும் அந்த ஒளி அவனுக்கு ஒரு புதிய விளையாட்டு போல தோன்றியது. நேரா தூரத்தில் நின்று தாலுவை பார்த்து மெதுவாக புன்னகைத்தாள், ஆனால் பேசவில்லை. மெதுவாக தாலு அந்த பயங்கரமான மிருகத்தின் முதுகிலிருந்து கீழே இறங்கினான். அவன் அந்த ஒளிரும் பாதையை பின்தொடர்ந்து தவழ்ந்து செல்ல ஆரம்பித்தான். தானேட்டர் இன்னும் அசையாமல் உறங்கிக் கொண்டிருந்தது. தாலு பாதுகாப்பான தூரத்திற்கு வந்தவுடன் நேரா அவனை வேகமாக தூக்கிக் கொண்டு ஓடினாள். அவர்கள் அங்கிருந்து விலகிச் சென்ற சில நிமிடங்களில் தானேட்டர் கொட்டாவி விட்டுக்கொண்டு எழுந்தது. ஆனால் தாலு இப்போது தாயின் அரவணைப்பில் பாதுகாப்பாக இருந்தான். மீண்டும் தங்கள் வீட்டிற்கு வந்த நேரா தாலுவுக்கு அந்த இனிப்பான பழங்களை கொடுத்தாள். ஆபத்தான நேரத்தில் பதற்றமடையாமல் சிந்தித்தால் எந்த பிரச்சனையையும் வெல்லலாம் என்பதை அவள் உணர்ந்தாள். தாலு தனது தாயின் மடியில் நிம்மதியாக உறங்கினான்.